அண்மை செய்தி. மறைந்த தமிழ்நாடு எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார். சென்னை கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீலா வெங்கடேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். மறைந்த IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த பீலா வெங்கடேசனின் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். 1997ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக பணியாற்ற துவங்கிய பீலா வெங்கடேசன் IAS கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளராக பணியாற்றியதோடு பல்வேறு துறைகளிலும் பணியாற்றியிருக்கிறார். தற்போது தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை செயலாளராக பீலா வெங்கடேசன் பணியாற்றி வந்த நிலையில் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அவர் உயிரிழந்தார். சென்னை ECR கொட்டிவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த பீலா வெங்கடேசன் உடலுக்கு திரளானோர் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் தற்போது அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். அவரது உடலை பொறுத்தவரையில் இன்று சுமார் 3 மணி அளவில் எடுக்கப்பட்டு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. முதலமைச்சர் அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய போது அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன் ஆகியோரும் பீலா வெங்கடேசன் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.